பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள என்ன தேவையோ ஆண்டவர் அதை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். குடும்பமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கட்டாயம் ஒரு அற்புதம் செய்வார். அதனால தான் நம்ம குடும்பமாக ஜெபிக்கணும் என்பதை வலியுறுத்துகிறோம். ஆண்டவர் உங்களுடைய குடும்ப ஜெபத்தை மிகவும் நேசிக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது, குடும்பமாக ஜெபிக்கும் போது கவனமாய் கேட்கிறார். அதனால் குடும்பமாக நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கணும். தினமும் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. தினம் ஒரு வேளை, பெரும்பாலும் காலையில் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க. வெளியே போக முன்னால், ஒரு நாள் ஆரம்பிக்க முன்னால் குடும்பமாக ஜெபித்துறது நல்லது. ஒருவேளை இப்படி வசதி இல்லை, இரவு தான் எங்களுக்கு வாய்ப்புன்னா இரவில் ஜெபிக்கலாம். எந்த நேரம் என்பது முக்கியமல்ல, நீங்கள் கூடி ஜெபிக்கணும் என்பது தான் முக்கியம். நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வெளிவதை காண்பீர்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பு இருப்பதை காண்பீர்கள். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஜெபமே பண்ணாமல், பைபிளே வாசிக்காமல், உபவாசம் பண்ணாமல், எல்லாத்தையுமே நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஆசீர்வாதம் வரணும். தயவுசெய்து அப்படி நினைக்காதங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவருக்கு முக்கியம், உங்களுடைய குடும்பம் முக்கியம், நீங்கள் ஜெபிக்கிறது முக்கியம். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் என்று உங்களுக்கு தெரியுது. பிறகு நம்ம ஜெபிக்கூடாது? நம் ஜெபத்திற்கு பதில் தருகிறார் என்று நமக்கு தெரிகிறது. அப்போ நம்ம ஜெபிக்காமல் இருப்பது எவ்வளோ பெரிய பாவம், அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால தயவு செய்து அந்த ஜெபத்தை விட்டுறாதபடி செய்யுங்க. இப்போ லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு வீட்டுக்கு வந்திருந்த போது அங்கே நடந்த ஒரு அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. 36ஆம் வசனத்தில், பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். ஒரு பரிசேயன், அவன் பேர் சீமோன். அவன் இயேசுகிட்ட, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வரணும், ஒரு வேளை சாப்பாடு நான் கொடுக்க விரும்புகிறேன். அழைத்த உடனே இயேசு சரி வருகிறேன் என்று அவன் வீட்டுக்கு போகிறார். அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க, போய் பந்தியில் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த பரிசேயனுடைய வீட்டில் யூதருடைய வழக்கம், ஒரு விருந்தாளி வீட்டுக்கு அழைக்கும் போது கால்களை கழுவணும், எண்ணெய் பூசணும், சில தலைக்கு கூட இந்த எண்ணெய் வைப்பாங்க. அது அவங்களுடைய பழக்கம். இப்படி தான் விருந்தாளியை வரவேற்று உபசரிப்பார். வேதத்தில் அது யூதருடைய பழக்கம், பைபிளில் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இதுதான் யூதருடைய வழக்கம். ஆனால் இயேசு போய் பந்து இருந்துட்டாரு. இந்த பரிசேயன் இயேசுக்கு அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அங்கன்னா வந்தார், உட்காருங்கன்னு சொன்னார், இயேசு உட்காந்துட்டார். அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல, உட்காந்துட்டார். அப்போது ஒரு பாவியான பெண், அந்த ஊரில் இருந்த பாவியான பெண் என்றால் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண். எல்லாருக்கும் தெரியும், இவன் வாழ்க்கை சரி கிடையாது, இஷ்டம் போல் வாழ்கிறா, காசுக்காக தன் உடம்பை விற்று வாழுகிறாள் என்று ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு பெண் தன் பாவத்திற்காக பாரம் அடைந்து, துக்கம் அடைந்து, இந்த பாவத்தை விட்டு நான் வெளியே வரணும், என் பாவம் மன்னிக்கப்படணும், எனக்கு பரிசுத்தம் வேணும், எல்லாரும் என்னை பாவியாக பார்க்குறாங்க, பாவின்னு குற்றப்படுத்துகிறாங்க, ஐயோ இந்த பாவத்தில் விழுந்துட்டு எனக்கு மன்னிப்பு வேணும், விடுதலை வேணும்னு ஏங்கி கொண்டிருந்தாள். யார் என் பாவத்தை மன்னிப்பாங்க? எந்த மனிதனும் மன்னிக்க முடியாது. எல்லாரும் பாவம் செய்தவனாக இருக்கிறான். அப்போ எப்படி மன்னிக்க முடியும்? பரிசுத்தமுள்ள ஒருவர் தான் மன்னிக்க முடியும். அப்போ இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை அவள் கேள்விப்பட்டிருந்தாள். இயேசு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறான்னு அறிந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே அவள் வருகிறாள். இயேசுடைய பாதத்திரையை கண்ணீர் விட்டு அழுகிறாள். அவருடைய கண்ணீரினால் இயேசுடைய பாதத்தை நனைத்து அவருடைய முத்தம் செய்து ஆண்டவருடைய பாதத்தை அவள் தன் தலைமயிரினால் துடைக்கிறாள். அதாவது தன்னை அந்த அளவிற்கு தாழ்த்துகிறாள். உள்ளம் உடைந்து அழுது தன்னை தாழ்த்தி தன் பாவத்தை குறித்த உணர்வோடு அழுகிறாள். உடனே அந்த வீட்டுக்கு விருந்து கழிச்ச சீமோன் சொல்கிறான், பாருங்க, அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பாள். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். உள்ளத்துக்குள்ளே சொல்கிறான், என்ன இயேசு இவளெல்லாம் தொட அனுமதிக்கிறாரு? இவ பாவியாச்சே, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவன் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? உள்ளத்தில் அப்படி நினைக்கிறான். இயேசு அதை அறிந்து கொண்டார். அவனோடு பேசுகிறார், சீமோனே, நான் வீட்டுக்குள்ளே வந்தேன், கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்கல, ஆனால் அவள் தன் கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்தாள். நீ எனக்கு என்ன பூசலை, அவன் தன் தலைமயிரினால் துடைத்தாள். ஏன் தெரியுமா? அவள் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இருக்கிறாள்.
அதனால் அவள் செய்த பாவம் மன்னிக்கப்படுகிறது என்று அவளுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சார். இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தான், ஆனால் அவன் இருதயம் சரியில்லை. இயேசு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாரு, ஆனால் அவன் இருதயம் சரியில்லை. தன்னை குறித்து பெருமையாகவும் மற்றவளை அற்பமாகவும் எண்ணின ஒரு மனிதனாய் அவன் இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு நம்ம வீட்டில் அழைச்சி இயேசு நம்ம வீட்டில் இருக்கும்போது அந்த இயேசுவின் சுபாவம் நமக்குள்ளே இருக்கணும். இவங்க பாவி, அவன் பாவி, இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி, அவனுக்கு உள்ள இடம் இல்லை, இந்த மாதிரி எண்ணம் இருக்கக்கூடாது. யாராக இருக்கட்டும், எந்த மரமாக இருக்கட்டும், என்ன ஜாதியா உலக மக்கள் சொல்லிட்டு போட்ட நமக்கு அது கிடையாது. பாவின்னு மற்றவங்க வெறுக்கட்டுமே, அவங்களையும் இயேசு நேசிக்கிறார். சில சொல்லுவாங்க, சில பட்டணத்துக்கு போகும்போது சில ஆட்கள் என் கூட இருப்பாங்க, எங்கள் இடத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்கம்பாங்க, காலேஜுக்கு வந்து ஜெபிங்க, எனக்கு கடைக்கனவே ஜெபிக்க போனால் சில கிறிஸ்தவர்கள் இந்த ஆள் சரி கிடையாது, பிரதரையே அங்கே போகிறாரு, என்கிட்ட சொல்லுங்கம்மா, அப்படிலாம் சிலர் நினைக்கிறாங்க. பிரதர், நீங்கள் ஏன் அவங்க இடத்துக்கு போய் ஜெபிக்க போகிறீங்க, அவங்க சரி கிடையாது. அவங்க சரியில்லைன்னு இயேசுக்கு தெரியும், ஆனால் இயேசு அவங்கள நேசிக்கிறார். நீங்கள் பாவின்னு குற்றம் சொல்லி ஒரு ஆளை ஒதுக்குறீங்களே, இயேசு அவங்கள நேசிக்கிறார். அவங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறார். யாரையும் பாவின்னு அற்பமாக நினைக்காதங்க. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவங்க யாராக இருந்தாலும் ஏற்று இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. யாராக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்று இயேசுடைய பார்வையில். அவங்க என்ன மதமாக இருக்கட்டும், என்ன ஜாதின்னு உலகம் சொல்லட்டும், அவங்க பாவின்னு கூட சொல்லட்டும், இயேசு அவங்கள நேசிக்கிறார். நம்ம வீட்டுக்குள்ள இயேசுவின் அன்பு தான் இருக்கணும், இயேசுவின் சுபாவம் தான் இருக்கணும். இயேசுவை கூப்பிட்டுருந்தா இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார், ஆனால் இயேசுவின் சுபாவம் அவனுக்குள்ளே இல்லை. பாவின்னு அவங்கள வித்தியாசமாக பார்க்குறான், உள்ளத்துக்குள்ளே அப்படியே முறுமுறுக்கிறான், இயேசுவையே குறை சொல்கிற மாதிரி பேசுகிறான். இயேசு அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தார். பிரியமானவர்களே, யாரையும் அற்பமாக நினைக்காதங்க. உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க, உங்களோட பேசுகிறவங்க, பழகிறவங்க, அவங்க என்ன ஜாதி, அவங்க என்ன பேக்ரவுண்ட், அதெல்லாம் பார்க்காதங்க. ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தில் பேசுவார். அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு. அவள் உடைந்த உள்ளத்தோடு வந்து அழுகிறாள். இயேசுவை ஏமாற்ற வரல. ஏமாற்ற வந்திருந்தா இயேசு அறிந்திருப்பார். ஏமாற்றுறதுக்கு கேள்வி கேட்டு சிலர்லாம் வந்தாங்க, மத தலைவர்கள். அவங்களுக்கெல்லாம் இயேசு நக்கலாக பதில் சொல்லி அனுப்பினார்னு பைபிளில் இருக்குது. அவங்ககிட்ட அப்படி தான் பேசுவாள். ஆனால் இவள் உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறாள். தனக்கு பாவ மன்னிப்பு வேணும், எனக்கு ஒரு பரிசுத்தம் வேணும்னு வந்திருக்கிறாள். இயேசு இருதயத்தை பார்க்கிறவர். நாமும் அதே மாதிரி மனுஷனுடைய இருதயம் நல்ல இருதயத்தோடு இருக்காங்களா, அவங்கள நேசிங்க, அன்பு காட்டுங்க, அவங்கள உங்களுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ளுங்க. ஆகவே யாரையும் அற்பமாக நினைச்சிடாருங்க. இந்த பாவியான பெண் அந்த வீட்டுக்கு வந்தபோது இயேசு ஒரு பெரிய அற்புதம் செய்தார். அவருடைய பாவத்தை மன்னித்தார். ஆனால் அவருடைய விருந்துக்கு அழைத்து வந்தான், இருதயத்தில் முறுமுறுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து இயேசுவின் சுபாவம் உள்ளவளாக இருக்கணும். அதனால் ஆண்டவரே, எங்கள் வீடு எந்த யாரையும் புறம்பே தள்ளாத, யாரையும் அற்பமாக நினைக்காம எல்லாரையும் எங்களை போல ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு வீடாக இருக்கும்படி எங்களுடைய வீட்டை ஆசீர்வதியும். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை தாரும். யாரையும் குறை சொல்கிறது, குற்றம் சொல்கிறது, அவன் சரியில்லை, அவனுடைய வாழ்க்கை, அவன் குடும்பம் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இயேசு அவங்களை நேசிக்கிறார், அவங்களையும் மன்னிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், எங்கள் வீட்டாருக்கெல்லாம் தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. பிள்ளைகளுக்கு அதில் கற்றுக் கொடுங்க. இந்த ஜாதி, அந்த உயர்ந்தது தாழ்ந்தது இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துறாதங்க. இயேசுவின் நல்ல ஒரு அன்பு இருதயத்தை கற்றுக் கொடுங்க. பிள்ளைகள் இயேசுவின் அன்பில் வளரட்டும். உங்களுடைய வீடு ஒரு அன்பு இல்லமாக இருக்கட்டும். யார் வந்தாலும் வித்தியாசம் காண்பிக்காமல் நேசிக்கிற ஒரு அன்புள்ள இல்லமாக இருக்கட்டும். அப்போ ஆண்டவர் அந்த வீட்டில் இருப்பார். அந்த வீட்டில் இப்போ தெய்வ பிரசன்னம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இதுவரை அப்படி இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இயேசுவை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஜாதி பார்த்தீங்கன்னு வைங்க, இயேசு இந்த உலகத்தில் யார் வீட்டில் வளர்ந்தார்? தச்சன். தச்சனுக்கு ஒரு ஜாதி வச்சுருப்பாங்கள்ல நம்ம ஊரில். அப்போ அப்படி பார்த்தா அவர் தச்சன் வீட்டில் தானே பிறந்தார். அவருக்கு மட்டும் எப்படி வீட்டில் நல்ல இப்போ சோஃபாவில் இடம் கொடுக்கறது? யோசித்து பாருங்கள். நமக்குள்ளது வேண்டாம். இயேசுடைய நல்ல இருதயம் நமக்கு வேணும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுடைய வீட்டில் நீர் இருக்கிறபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இது உம்முடைய வீடு, இந்த குடும்பம் உம்முடைய குடும்பம். இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் நாங்கள் உம்மை போல் அவங்கள நேசிக்கணும்,
உம்மை போல் அவங்களை ஏற்றுக்கொள்ளணும். யாரையும் நாங்க புறம்பே தள்ளிடக்கூடாது, யாரையும் அற்பமா நினைச்சிடக்கூடாது, யார் உள்ளத்தை நாங்க காயப்படுத்திடக்கூடாது, யாரையும் ஆண்டவர் நாங்க தாழ்வா நினைத்திடக்கூடாதப்பா. இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள நீங்க சந்திக்கணும், அவங்கள ரட்சிக்கணும், அவங்கள உங்களுடைய பிள்ளைகளா மாற்றணும், உங்களுடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதற்காக எங்களையும் எங்களுடைய வீட்டையும் குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்கள் அந்த வீட்டில் தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம், மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். ஆண்டவர் கொடுக்கிற ஆரோக்கியமும் சுகமும் உண்டாயிருக்கட்டும். வியாதிகள் எல்லாம் இந்த குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். பரிபூர்ண சுகமும் நல்ல ஒரு ஆரோக்கியமும் ஆனந்தமும் இந்த குடும்பத்திலே உண்டாகட்டும். இன்றைக்கு அவள் என்ன தேவையோடு என்ன காரியத்திற்கு ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும், தடைகள் விலகட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். இன்றைக்கு அவள் செய்கிற தொழில் காரியங்களை ஆசீர்வதியும், வேலை ஆசீர்வதியும், அவள் போகிற காரியம் ஜெயமாகட்டும், அவள் விரும்புகிற காரியத்தில் நன்மைகளை காணட்டும், அற்புதங்களை செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.